Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 10th ஓட first chapter real numbers ஓட introduction பார்க்க போறோம். இப்போ நம்ம first வந்து number system பத்தி கத்துக்கலாம். Number system பார்த்தீங்கன்னா we have real numbers, rational numbers, irrational numbers, non-integers, integers, negative numbers, whole numbers and natural numbers. இது எல்லாமே வந்து number systems குள்ள வரும். And இப்போ நம்ம ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா real numbers. So real numbers வந்து you have two types. So one வந்து rational numbers and இன்னொன்று வந்து irrational numbers. So rational numbers பார்த்தீங்கன்னா you have non-integers and integers. Rational number ஓட simple பார்த்தீங்கன்னா q. இப்போ இந்த rational numbers வந்து எப்படி present பண்ணலாம்? It is in the form of p upon q. So q value பார்த்தீங்கன்னா 0 இருக்கக்கூடாது. So q value is not equal to 0. 2 by 3, 1 by 5, 6 by 7. இதெல்லாமே வந்து rational numbers. And also வந்து positive and negative values இருக்கும். இப்போ நம்ம -6 by 7, 3 by -5 இதெல்லாமே வந்து rational number ஓட எக்ஸாம்பிள். அப்போ எது வந்து rational number இருக்காது அப்படின்னா 2 by 0. ஸோ ஏன்னா இங்கே வந்து q வேல்யூ என்ன இருக்கு 0 இருக்கு. நமக்கு என்ன கண்டிஷன் q should not be equal to 0. அதே வந்து 0 by 2 இருக்கலாம். It forms rational number. ஆனா 2 by 0 வரக்கூடாது. It's not a rational number. Next we have irrational numbers. So irrational numbers பார்த்தீங்கன்னா √2, √3, √5 and also pi. இதெல்லாமே வந்து irrational numbersல வரும். எதனால we are saying irrational numbersனா இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது அந்த டிவிஷன் பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங். ஸோ அது வந்து டிவிஷன் முடியவே முடியாது. அட் த சேம் டைம் அந்த டிவிஷன் பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டோ ஆகாது. அதுதான் வந்து irrational numbers. ஸோ இப்போ நம்ம √2 டிவைட் பண்ணா we get a value 1.4142135. இங்கே பார்த்து நம்பர் வந்து முடியவே இல்லை, டிவிஷன் போயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாது. இப்போ √3 வந்து 1.732050. இங்கேயும் வந்து இந்த வேல்யூ வந்து முடியவே முடியாது, அப்படியே போயிட்டே இருக்கும். அதே மாதிரி டிவிஷன் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே வந்து நம்பர்ஸ் வந்து அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகாது. ஸோ வேற வேற பேட்டர்ன் மாறி மாறி வரும். அப்போ நான் ரெக்கரிங். இதெல்லாமே வந்து irrational numbers. இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு rational numbers வந்து two types, non-integers and integers. Non-integers பார்த்தீங்கன்னா நமக்கு decimals and fractions எல்லாமே வந்து comes under non-integers. So decimal value 1.25, 3.67 இதெல்லாமே decimal numbers. இதெல்லாமே வந்து non-integersல வரும். Fractions வந்து non-integersல வரும். இப்போ fractionsக்கும் rational numbersக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா fractions நம்ம எப்படி present பண்ணுவோம்னா p by q ஃபார்ம்ல தான் present பண்ணுவோம், where q value should not equal to 0. இங்கேயும் அதே கண்டிஷன் தான், இங்கேயும் அதே கண்டிஷன் தான். ஆனா என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா fractionல வந்து only positive numbers மட்டும் தான் வரும். rational numbersல பாத்தீங்கன்னா it's combination of positive and negative. இதெல்லாம் வந்து fractions and also rational numbers. ஆனா இது வந்து only rational numbers, not fraction. Same way இது வந்து only rational numbers, not fraction. ஏன்னா வேல்யூ வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அதுதான் வந்து rational numbersக்கும் fractionsக்கான வித்தியாசம். And next வந்து integersல வந்து you have negative and whole numbers, அதாவது positive numbers. So negative numbers தெரியும் உங்களுக்கு. ஒரு நம்பர்ல என்ன வந்து we have 0 in the middle, right sideல வந்து நமக்கு positive numbers வரும் 1 2 3 4, leftல வந்து -1 -2 -3. So number lineல we have both positive and negative numbers. அதுதான் வந்து integers, combination of both negative and positive numbers. இப்போ positive numbersல வந்து பார்த்தீங்கன்னா whole numbers. Whole numbers என்னது? A number which has 0 plus natural numbers. இப்போ natural numbers என்ன? Number which has 1 in the beginning. So 1ல இருந்து 2 3 4 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும், infinite. Number start from 1, it's called as natural numbers. Whole numbers na அது startingல 0 plus natural numbers. இந்த 1 க்கு before 0 போட்டோம்னா it becomes whole number. Whole number starts from 0 1 2 3 4 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். So இதுதான் வந்து total number system தோட details. ஓகேங்களா? Real numbersனா is the combination of rational and irrational numbers. இது மட்டும் தான் நம்ம இந்த chapter full படிக்க போறோம். So next we have types of decimals. Decimals நமக்கு 3 types இருக்கு. Terminating, non-terminating and recurring, non-terminating and non-recurring. So recurring na repeat ஆகுது, ஒரு pattern வந்து repeat ஆயிட்டே இருக்கும். இப்போ first நம்ம terminating ஓட example பார்க்கலாம். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் 20 by 2. இது நம்ம டிவைட் பண்ண போது 2 1s are 2, 0, இந்த 0 நம்ம இங்க போட்டுக்கலாம். அப்போ 2 into 10 we get 20. So 2 10s are 20. நமக்கு இங்க 0 வந்துருச்சு. ரிமைண்டர் 0 வந்தானா terminating அர்த்தம். அந்த டிவிஷன் முடிஞ்சிருச்சு. We got the answer. இப்போ நான் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம்.
இதுக்கு நம்ம 10 எடுத்துக்கலாம். 10 by 3. 3 3s are 9, balance 1. இங்க decimal 0. 3 3s are 9, remainder 1. Again 0 சேர்த்துக்கிறோம். 3 3s are 9, 1. Again 0 சேர்த்துக்கிறோம். 3 3s are 9, 1. இங்க பாத்தீங்கன்னா 3க்கு அப்புறம் நமக்கு 3 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா 3.3 மேல வந்து ஒரு பார். எதுக்கு இந்த பார் போடுறோம்னா 3 வந்து ரிப்பீட் ஆயிட்டே போகும். சோ நமக்கு கணக்கு இல்ல. அப்போ இந்த டெசிமலுக்கு பாத்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் ரெக்கரிங். இப்போ நம்ம 1/7. சோ 1 and 7 டிவைட் பண்றோம். இங்க 1 இருக்குனா டெசிமல் போட்டு 0 போட்டுக்கிறோம். 7 1s are 7, 3. Again 0. 7 4s are 28, 2 balance 0. 7 2s are 14, 6, 0. 7 8s are 56, 4, 0. 7 5s are 35, 5, 0. 7 7s are 49, 1, 0. 7 1s are 7, 3, 0. 7 4s are 28, 2, 0. So இந்த மாதிரி பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு பாருங்க. So 0. இங்க வந்து 142857. அகைன் திருப்பி 14 வருது. அப்போ இந்த நம்பர் நம்ம எப்படி எழுதலாம்? 0.142857. இது மேல பார் போட்டா இந்த நம்பர் எல்லாமே ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அகைன் நமக்கு 142857 ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்போ நம்ம 1 டைம் போட்டா போதும். இந்த பார் வந்து 1 டைம் போட்டா போதும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக போட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் டெர்மினேட்டிங், நான் ரெக்கரிங். இதெல்லாம் பார்த்து நமக்கு √2 வேல்யூஸ், √3 வேல்யூஸ் எல்லாமே இதுல வரும். அண்ட் ஈவன் பை வேல்யூ இதுல வரும். இப்போ ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். 0.12, 123, 124, 125. இது பாத்தீங்கன்னா நமக்கு டிவிஷன் போயிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகாது. அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்காது, வேற வேற பேட்டர்ன் வரும். இங்க வந்து 1 2 இருக்கு, இங்க 1 2 3 இருக்கு, இங்க 1 2 4 1 2 5. ஒன் மோர் எக்ஸாம்பிள். 1.560, 575, 580, 595. ஸோ இங்கேயும் பார்த்தா ரிப்பீட் ஆகவே இல்லை. ஸோ வேற வேற நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரெக்கரிங். இப்போ அடுத்தது நமக்கு ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். Every integer greater than 1 is either a prime number or can be uniquely expressed as a product of prime numbers, disregarding the order of the factors. இப்போ ஒரு நம்பர், எனி நம்பர், இன்டிஜர் எடுத்துக்கிறோம். இன்டிஜர்னா நம்பர். அந்த நம்பரை வந்து நம்ம ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டருக்கு ஈக்குவலா ப்ரெசென்ட் பண்றதுக்கு பேர் தான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 49 எடுத்துக்கிறேன். இதை நான் பிரைம் ஃபேக்டர் பண்றேன். 7 7s are 49, 7 1s are 7. அப்போ 49 equal to the product of true prime number 7 into 7. இல்லைனா 7 square. இப்போ இங்க 2 7 இருக்கிறதால 7 square நம்ம present பண்ணலாம். அப்போ 14 வந்து whole number or natural number that is equal to the product of two prime numbers. இப்போ one more number எடுத்துக்கலாம், 25 எடுத்துக்கலாம். இதை எப்படி present பண்ணலாம்? 5 into 5. அப்போ ரெண்டு prime number நம்ம மல்டிப்ளை பண்றோம். அப்போ அந்த ப்ராடக்ட் என்ன வருது? 25 வருது. இப்போ நான் 6 எடுத்துட்டேன்னா 2 into 3. இங்கேயும் வந்து பிரைம் நம்பர் இருக்கு, நடுவுல we put the multiplication. இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக். அரித்மெட்டிக் என்னது? ஆபரேஷன்ஸ். நம்ம ஒரு நம்பருக்கு நடுவுல வந்து அதை ஆட் பண்றோமோ, இல்ல மைனஸ் பண்றோமோ, டிவைட் பண்றோமோ, சப்ட்ராக்ட் பண்றோமோ, நம்ம என்ன ஆபரேஷன் பண்றோமோ அதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக். இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்? மல்டிப்ளை பண்றோம். ஸோ இந்த சைன் வந்து we are multiplying. அதே 7 minus 2னா இங்க நம்ம மைனஸ் பண்றோம், which is equal to 5. இந்த நம்ம ரெண்டு நம்பர் நடுவுல நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நம்பரை பிளஸ் பண்றோமோ, ஆட் பண்றோமோ, டிவைட் பண்றோமோ, இதுதான் வந்து அரித்மெட்டிக் சொல்வாங்க. How to find LCM and HCF? LCM என்னது? least common multiple and HCF வந்து highest common factor. இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 75 110 எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம பிரைம் ஃபேக்டர் பண்றோம். இது 3 சால்வ் பண்ணலாம். 3 2s are 6, 3 5s are 15, 5 5s are 25, 5 1s are 5. இப்போ இதோ நம்ம 5ல சால்வ் பண்ணலாம். 5 2s are 10, 5 2s are 10, 2 11s are 22, 11 1s are 11. இப்போ 75 equal to நமக்கு இந்த நம்பர் எல்லாம் இங்க எழுதிக்கலாம். 3 1 டைம் இருக்கு, 5 வந்து 2 டைம்ஸ் இருக்கிறதுனால நான் 5 ஸ்கொயர் இங்க போட்டுக்கிறேன்.
அண்ட் அதே வந்து 110க்கு வந்து 5 1 time 2 1 time 5 1 time 2 1 time 11 1 time இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். HCF நம்ம என்ன பண்ணோம், இங்க இருக்கிற காமன் நம்பர்ஸ் நம்ம எழுதிக்கணும். இது காமன் நம்பர் என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ ஏதோ காமன் நம்பர் இல்லை, அப்போ 5 நம்ம போட்டுக்கிறோம். 5ஓட லோயஸ்ட் பவர் இங்க வந்து 5 பவர் வந்து 2 இருக்கு, இங்க 5 1 தான் இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னா 1ன்னு அர்த்தம். அப்போ லோயஸ்ட் பவர் 1. ஸோ 1 போடலாம் இல்லை போடாம இருக்கலாம். அப்போ இதோட HCF என்னது 5. இன்னும் வேற நம்பர் எதுவுமே காமனா இல்லை. இப்போ அதே நம்ம எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இருக்க நம்பர்ஸ் எல்லாமே போட்டுக்கணும். இங்க 3 இருக்கா, 3 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 5 இருக்கு, இங்கேயும் 5 இருக்கு, அப்போ நம்ம 5 போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 2 இருக்கு, 11 இருக்கு. இப்போ பவர் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஹையஸ்ட் பவர், இதுல வந்து லோயஸ்ட் பவர் போடணும், இதுல வந்து ஹையஸ்ட் பவர் போடணும். எல்சிஎம் வந்து ஹையஸ்ட் பவர் போடணும். எல்லாத்துக்கும் 1 பவர் தான் இருக்கு. அண்ட் 5க்கு மட்டும் இங்கே 2 இருக்கு, அப்போ இங்கே 2 போட்டுக்கணும். இப்போ இது நம்ம சால்வ் பண்ண போது 5 into 5 25 வந்துரும் இல்லையா, இங்கே 25 நான் போட்டுக்கிறேன். இப்போ 2 into 11 22, 3 into 25, 3 into 25 நமக்கு 75 வரும். 75 into 2, 75 into 2 22 பண்ணா நமக்கு 2 5s are 10 balance 1, 2 7s are 14 15, 2 5s are 10 balance 1, same number வரும். 0 5 5 plus 1 6 and 1. LCM வந்து 1650. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். இப்போ 1 more நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 8 and 64. 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, 2 6 are 12, 2 8s are 60, 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. இப்போ நம்ம இங்க 8 ஓட வேல்யூ எடுத்துக்கலாம். 8 equal to 2. எத்தனை 2 இருக்குங்க, 3 2 இருக்கு, அப்போ 2 கியூப் நம்ம போட்டுக்கலாம் பவர்ல. 64 பாத்தீங்கன்னா நமக்கு எத்தனை 2 இருக்கு, இங்க 3 இங்க 3, அப்போ நம்ம 2 to the power of 6 எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுமே வந்து காமனா 2 இருக்குங்க. இப்போ நம்ம இதுல ஈஸியா LCF and HCF கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கும் வந்து புரிஞ்சிடும் பார்க்கும்போது. இப்போ HCF நம்ம என்ன பண்ணோம், காமன் நம்பர் எடுத்துக்கணும். காமனா நமக்கு 2 தான் இருக்கு, 2 எடுத்துக்கணும். அண்ட் பவர் வந்து லோயஸ்ட் பவர் பார்க்கணும். அப்போ இங்கே 3 இருக்கு, அது நம்ம எடுத்துக்கணும். இப்போ 2 கியூபுக்கு சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 8. அப்போ HCF equal to 8. நெக்ஸ்ட் நம்ம LCM கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர் மட்டும் தான் இருக்கு, வேற நம்பர் கிடையாது. LCMக்கு நமக்கு எல்லா நம்பரும் எழுதணும். சப்போஸ் இங்க 2 3 5 இருந்தா எல்லா நம்பரும் போடணும். அண்ட் அந்த நம்பரோட பவர் வந்து ஹையஸ்ட் பவர் நம்ம போடணும். இங்க வந்து ஒரே நம்பர் தான் இருக்கு 2, அப்போ 2 இங்க போட்டுக்கிறோம். ஹையஸ்ட் பவர் இங்க 6 இருக்கு, அப்போ இங்க நம்ம 6 போட்டுக்கிறோம். இதை சால்வ் பண்ண நமக்கு என்ன ஆன்சர் வரும், 2 2s are 4. இப்போ நம்ம சால்வ் பண்ணோம், 2 2s are 4, 4 2s are 8, அப்புறம் 8 2s are 16, 16 2s are 32, 32 into 4 64, 64 is the LCM. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம LCM and HCF கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த LCM and HCF ஓட ரிலேஷன் பார்க்கலாம். இப்போ எனி 2 நம்பர் A and B, இப்போ நான் வந்து 8 வந்து ஏவா எடுத்துக்கிறேன், A equal to 8, and B வந்து 64 எடுத்துக்கிறேன் இந்த நம்பர். இப்போ நம்ம இந்த A and B மல்டிப்ளை பண்ணும்போது that is equal to the LCM into HCF. Product of any 2 numbers equal to the product of HCF and LCM. இப்போ இங்க A and B நான் வந்து மல்டிப்ளை பண்றேன், which is equal to LCM என்ன வந்து நமக்கு 64, 64, HCF வந்து 8. ஸோ ரெண்டு பக்கம் சேம் தான் இருக்கு இல்லையா, ஈக்குவலா இருக்கு. 8 4 32, பேலன்ஸ் 3, 8 6 48, 51. இதுவும் அதான் வரும், ரெண்டுமே சேம் நம்பர் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பிரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். இது வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அண்ட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பிரைம் நம்பர்ஸ் என்னது, a number which has 2 factors. Composite numbers na a number which has more than 2 factors. இப்போ நான் 2 எடுத்துக்கிறேன். ஸோ 2 நம்ம எப்படி பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 into 1, 3 வந்து 3 into 1. இப்போ 14 பார்த்தீங்கன்னா 7 into 2, and also 14 into 1. Same way நான் 20 எடுத்துட்டேன்னா 10 into 2, 20 into 1. இப்போ இதுக்கு வந்து 2 factors இருக்கு, இதுக்கு 2 factors இருக்கு. And இது பாத்தீங்கன்னா இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்போ 4 factors இருக்கு. Same way இங்க 2, இங்க 2, 4 factors. Even 20 நம்ம இப்படியே பண்ணிக்கலாம், 4 into 5. 20க்கு வந்து we have 6 factors.
அப்போ ஒரு நம்பருக்கு வந்து 2 ஃபேக்டர்ஸ் இருந்தா அது பிரைம் நம்பர். அப்போ இது பிரைம் நம்பர், இது பிரைம் நம்பர். இங்க வந்து more than 2 இருக்கு. அப்போ இது வந்து காம்போசிட் நம்பர்ஸ். இப்போ அடுத்தது நம்ம ஃபேக்டர் ட்ரீ பார்க்க போறோம். சோ ஃபேக்டர் ட்ரீ நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல படிச்சிருக்கோம். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். I take 45. இதை நான் வந்து பிரைம் ஃபேக்டர் பண்றேன். 5 into 9 45. இப்போ இந்த 9 நம்ம 3 into 3 ஆ ஸ்ப்ளிட் பண்றோம். அதுக்கு அப்புறம் 3 1s are 3. இப்போ இந்த 45 நம்ம எப்படி எழுதலாம்? 45 5 into 9 இல்லையா? இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 5 into 1 வரும். அது நம்ம போட தேவையில்லை. இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ 9 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 3 into 3. ஸோ இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். 3 1s are 3. அது நம்ம போட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபேக்டர் ட்ரீ ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ அடுத்த நம்பர் நான் 64 எடுத்துக்கிறேன். 64 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 8 8s are 64. இப்போ 8 நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 4s are 8. இங்கே வந்து 2 4s are 8. நம்ம 2 2s are 4. இங்கேயும் 2 2s are 4. ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி அதை ப்ரைம் ஃபேக்டர் பண்ணி நம்ம நம்பர் எழுதுறோம் இல்லையா, அதை வந்து ஃபேக்டர் ட்ரீ மூலமா ப்ரெசென்ட் பண்றோம். அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் we have Euclid's division lemma theorem 1.1. A method for finding the highest common factor. இப்போ இந்த மெத்தட் வந்து நம்ம HCF ஃபைண்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ணுவோம். highest common factor of two positive integers. Any positive integers a can be divided by another positive integer b in such a way that it leaves a remainder r that is smaller than b. இப்போ ஒரு 2 நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2 நம்பர்ஸ்ல வந்து எது பிகர் நம்பரோ அதை வந்து we are dividing with the lower number. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா புரியும். a equal to bq plus r. இப்போ aன்றது இங்க dividend. This is dividend. பெரிய நம்பர் தான் dividend. நம்ம எந்த நம்பர் டிவைட் பண்ண போறோமோ that is dividend. டிவைசர்னா நம்ம எந்த டேபிள்ஸ் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த நம்பரை டிவைட் பண்ண எந்த டேபிள்ஸ் யூஸ் பண்றோம்? டிவைசர். கோஷன்னா நமக்கு வர ஆன்சர். கோஷன்ட் இது. அதுக்கப்புறம் ரிமைண்டர். ஸோ நம்ம என்ன ரிமைண்டர் வருதோ அது வந்து ரிமைண்டர் ஆர். இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 175 by 50 எடுத்துக்கிறோம். இது வந்து டிவைடன்ட், இது டிவைசர். நம்ம இங்கே போட்டுக்கலாம். 175 equal to 50 into இதுல வந்து எத்தனை 50 இருக்கு? 100 வந்து 250 இருக்கு. அதுக்கப்புறம் 150 350 இருக்கு. அப்போ 3 ரிமைண்டர் எத்தனை இருக்கு? 25 இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? 50 equal to நெக்ஸ்ட் இந்த நம்பர் ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அது இங்க போட்டுக்கிறோம். 25 50 எத்தனை 25 இருக்கு? 2 times பிளஸ் ரிமைண்டர் வந்து 0 வந்துரும். அப்போ 0. இப்போ நமக்கு HCF என்ன இங்க இதுல? HCF வந்து 25. 2 போடக்கூடாது. சரிங்களா? HCF is 25 here. இப்போ இதை நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். பிரைம் ஃபேக்டர் மூலமா பண்ணுவோம் இல்லையா, அது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 175 நான் வந்து பிரைம் ஃபேக்டர் பண்றேன். 5 3s are 50, 5 5s are 25, 5 7s are 35, 7 1s are 7. நெக்ஸ்ட் வந்து 50. 50 வந்து 5ல பண்ணிக்கலாம். 5 1s are 5 0, 5 2s are 10, 2 1s are 2. இப்போ 175 வந்து I can write like this, 5 square into 7. இங்க ரெண்டு 5 இருக்குதா, 5 ஸ்கொயர் போட்டுட்டேன். சேம் வே 50 நான் என்ன பண்றேன்? 5 ஸ்கொயர் into 2 நான் போட்டுக்கிறேன். இப்போ HCF தான் கண்டுபிடிக்கிறோம். இங்க வந்து காமன் வந்து பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கு. அப்போ 5 போட்டுக்கிறோம். 5 ஓட லோயர் ஸ்கொயர் என்ன இருக்கு? ரெண்டு பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. அப்போ 5 ஸ்கொயர் which is equal to 5 into 5 25. ஸோ நமக்கு HCF 25 கிடைச்சிருச்சு. இது நம்ம கிராஸ் செக் தான் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன இதுக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 126 and 4 எடுத்துக்கிறேன். இப்போ டிவைடண்ட் வந்து 126. 126 equal to 4 வந்து டிவைசர். ஸோ இந்த 126ல வந்து எத்தனை 4 இருக்கோ that we have to multiply. 4 3s are 12, 4 1s are 4, ரிமைண்டர் வந்து நமக்கு 2 வரும். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் பிகர் நம்பர் வந்து 31 இருக்கு. அதனால அதை நம்ம எடுத்துக்கூடாது. you have to take this 4. இப்போ 4 equal to 2 into 2 which is 4 plus 0, ரிமைண்டர் 0 இருக்கும். இப்போ நம்ம HCF என்ன இதுல? HCF வந்து நமக்கு இங்க சால்வ் ஆயிடுச்சு இல்லையா, 2 2s are 4 வந்தது. அப்போ 2 is the HCF. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் கத்துக்கலாம். ஒரு ரேஷனல் நம்பரோ இர்ரேஷனல் நம்பரோ நம்ம ஐதர் ஆடோ சப்ராக்டோ மல்டிப்ளையோ ஆர் டிவிஷன் நம்ம பண்ணும்போது அதோட ஆன்சர் வந்து இர்ரேஷனலா வரும்.
சேம் வே ஒரு irrational நம்பர் அண்ட் irrational நம்பரை நம்ம வந்து ஆடோ சப்ராக்டோ மல்டிப்ளையோ இல்லை டிவிஷன் பண்ணால் நம்ம ஆன்சர் வந்து ஐதர் irrational வரும் இல்லை ரேஷனலாக வரும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ 3 வந்து ஒரு ரேஷனல் நம்பர், இதோட நான் வந்து பிளஸ் ஒரு irrational நம்பர் √3 ஆட் பண்றேன். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஸோ நம்ம 3 பிளஸ் √3 நம்ம இப்படி எழுதக்கூடாது, 3 √3 பண்ணக்கூடாது, ராங். நம்ம என்ன பண்றோம்? 3 பிளஸ் √3. சப்போஸ் இங்க வந்து நான் மைனஸ் சைன் போடுறேன், சப்ராக்ட் பண்றேன்னா எனக்கு இங்க சைன் வரும், ஸோ மைனஸ் சைன் வரும். இப்போ அதுவே வந்து நான் 3 இன்டூ √3 பண்றேன், அப்போ எனக்கு என்ன வரும் ஆன்சர்? 3 √3. அதே மாதிரி 3 டிவிஷன் பண்றேன், அப்போ எனக்கு என்ன வரும்? இப்போ நான் இந்த சைன் வந்து டிவிஷன் சைன் போடுறேன், 3 டிவைடட் பை √3. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு 3/√3 வரும். சேம் ஆன்சர் தான் இங்கே வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு irrational நம்பர், இது irrational நம்பர், இதுவும் irrational நம்பர். நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்? √2 பிளஸ் √3 எடுக்கிறேன். இதுக்கு இப்போ ஆன்சர் என்ன வரும்? சேம் நம்பர் தான் வரும், √2 பிளஸ் √3. ஏன்னா ரெண்டுமே irrational நம்பர். இப்போ இங்க மைனஸ் போட்டா மைனஸ் சைன் வந்துடும், அவ்வளவுதான். இப்போ எனக்கு அதே வந்து √2 இன்டூ √3 போடுறேன். இப்போ என்ன வரும்? ரூட் போட்டுட்டு 2 இன்டூ 3 நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் வந்து டிவைட் பண்றேன், √2 பை √3. இப்போ எனக்கு என்ன வரும் ஆன்சர்? √2/3. அண்ட் இதே வந்து நான் இங்கே √3 இன்டூ √3 பண்றேன், அப்போ எனக்கு என்ன வரும் ஆன்சர்? 3 வரும். ஏன்னா ரூட் இருக்க போது கேன்சல் ஆயிடும், நமக்கு ஆன்சர் 3 வந்துடும். அப்போ இது வந்து ஒரு irrational நம்பர், இது ஒரு irrational நம்பர், இது ரேஷனல் நம்பர், இதுவும் irrational நம்பர். Exercise number 1.1, first sum. Express each number as a product of its prime factors. இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் வந்து நம்ம prime factor பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து 140 எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம prime factor பண்ணணும். இங்க வந்து 0 இருக்கிறதுனால நம்ம 2ல ஸ்டார்ட் பண்ணலாம். 2 7s are 14, 0 drop பண்ணிக்கிறோம். 2 3s are 6, balance 1, 2 5s are 10. இங்க 35 இருக்கு, அப்ப நம்ம 5 tablesல சால்வ் பண்ணிக்கலாம். 5 7s are 35, 7 1s are 7. So இதுக்கு prime factor நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 140 equal to எத்தனை 2 இருக்கீங்க? 2 2 இருக்கு, அப்போ 2 square into 5 வந்து 1 இருக்கு, அப்போ 5 into 7. இதுதான் வந்து இதோட prime factor. Next நமக்கு 156 இருக்கு, 156. இதுக்கு prime factor பண்ணலாம். இங்க வந்து 6ல இருக்கிறதுனால நம்ம 2 tables or 3 tablesல சால்வ் பண்ணலாம். ஆல்வேஸ் நம்ம 2 tables ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். So again வந்து 2 7s are 14, balance 1, 2 8s are 16, 2 3s are 6, 2 9s are 18. இங்க 9ல முடியுது, அப்போ நம்ம 3ல சால்வ் பண்ணலாம். 3 1s are 3, 3 3s are 9. இங்க 13 இருக்கு, அப்போ இது prime number. 13 1 time 13. இப்போ 156 ஓட prime factor என்ன? 2 2 இருக்கு இல்லையா, அப்போ 2 square into 3 into 13. நெக்ஸ்ட் நமக்கு 3825 இருக்கு, 3825. இதுக்கு prime factor பண்ணலாம். இங்க 5ல முடியுது, அப்போ நம்ம either 3 tables or 5 tablesல சால்வ் பண்ணலாம். 5 7 35, remaining 3 32 வந்துரும். 5 6 are 30, 5 5s are 25. Again 5 tables, 5 1s are 5, 5 5s are 25, 5 3s are 15. இங்க 3ல முடியுது, அப்போ நம்ம 3 tables எடுத்துக்கலாம். 3 5s are 15, 3 1s are 3. Again 3 tables, 3 1s are 3, 3 7s are 21. இது 17 வந்து prime number, அப்போ 17 1 time 7 17. இப்போ 3825 ஓட prime factor இங்க வந்து 2 5 இருக்கு, அப்போ 5 square நம்ம போட்டுக்கலாம். 5 square into 3 வந்து 2 இருக்கு, அப்போ 3 square into 17. இது நம்ம ஆர்டர் வந்து இப்படியே மாத்தி எழுதலாம். So first நம்ம lowest number 3 square into 5 square into 17. So நம்ம சின்ன நம்பர் ஃபர்ஸ்ட் இங்க போட்டுட்டோம், ஆர்டர் மாத்தி எழுதலாம், இல்ல இப்படி எழுதலாம், எது வேணா எழுதலாம் நீங்க. நெக்ஸ்ட் நம்பருக்கு 5005 இருக்கு. So 5005 இங்க வந்து 5ல முடியுது, அப்போ நம்ம 5 tablesல சால்வ் பண்ணிக்கலாம்.
5 ones are 5, 0 0 drop பண்ணிக்கிறோம். again 5 ones are 5. இங்க 1ல முடியுது. 5 tablesல 1 வராது. அப்போ நம்ம 3ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 3s are 9, balance 1, 10, 9, 11. So 3லயும் இது சால்வ் ஆகாது. அப்போ நம்ம 11ல ட்ரை பண்ணலாம். இப்போ 11 9s என்ன வரும்? 19 வரும். So we take this 100 first. Balance 1. அப்போ 11 ones are 11. இது வந்து நமக்கு 7ல சால்வ் ஆகும். 7 ones are 7, remaining 2, 7 3s are 21. இது 30 வந்து prime number இல்லையா? அப்போ 13 1 time 13. இப்போ இது prime factor என்னது? 5005 ஓட prime factor வந்து நம்ம lower number 5 இருக்கு. அது first போட்டுக்கலாம். 5 into 7 into 11 into 13. So next number நமக்கு 7429 இருக்கு. So இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல 9 இருக்கறதால 3ல சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் 3ல சால்வ் ஆகாது. நம்ம 17ல ட்ரை பண்ணலாம். 17 into 437 we get 7429. இப்போ இது வந்து நம்ம 9ல சால்வ் பண்ணலாம். 90 23 we get 437. 23 வந்து ஒரு prime number. அப்போ 23 one time we get 23. இப்போ 7429 ஓட prime factor என்னது? 17 into 19 into 23. Second sum, find the LCM and HCF of the following pairs of integers and verify that LCM into HCF equal to product of the two numbers. இப்போ நமக்கு இதோட LCM and HCF கண்டுபிடிக்கணும். We have first number 26, அதுக்கப்புறம் 91 இருக்கு. இதுக்கு நம்ம first வந்து prime factor பண்ணணும். 2 ones are 2, 2 3s are 6. 13 வந்து ஒரு prime number இல்லையா? அப்போ 13 1 time 13. இங்க 1 இருக்கதா நம்ம 7ல ட்ரை பண்ணலாம். 7 ones are 7, 7 3s are 21. again 13 வந்து ஒரு prime number. 13 1 time 13. 26 ஓட prime factor பாத்தீங்கன்னா 2 into 13. 91 ஓட prime factor வந்து 7 into 13. இப்போ இந்த பவர் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 1 1 இருக்கு. சோ 1 நம்ம போட்டுக்கலாம் இல்ல போடாம இருக்கலாம். இப்போ நமக்கு HCF and LCM கண்டுபிடிக்கணும். இப்போ HCF நம்ம என்ன பண்ணனும்னா இந்த ரெண்டு நம்பர்லயும் வந்து காமன் நம்பர் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். சோ இதுல காமன் வந்து 13 இருக்கு. அப்போ 13 எடுத்துக்கணும். and 13ல வந்து எது லோயஸ்ட் பவரோ அது நம்ம HCFல போட்டுக்கணும். சோ இங்க வந்து பவர் வந்து சேமா தான் இருக்கு. இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ நம்ம 1 அப்படியே போட்டுக்கலாம். சோ 1 பவர் நம்ம போட தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம நம்பர் ஏதாலே 1 தான் அர்த்தம். இப்போ LCM நம்ம என்ன பண்ணனும்னா இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே எழுதணும். இங்க 2 13 7 எல்லாம் இருக்குல அது எல்லாமே இங்க எழுதணும். அப்போ 2 into 7 into 13. LCM வந்து பவர் வந்து எது ஹையஸ்டா இருக்கோ அது நம்ம போடணும். சோ இங்க வந்து பவர் பாத்தீங்கன்னா எல்லாமே 1 தான் இருக்கு. ஹையஸ்ட் பவர் இல்ல. அப்போ எல்லாத்துக்கும் நம்ம 1 1 வெச்சுக்கலாம். இப்போ இந்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 2 7s are 14. 14 into 13 நமக்கு என்ன வரும் ஆன்சர்? 14 into 13. 3 4s are 12, balance 1, 3 1s are 3 plus 1 4. அப்புறம் 4 1 இங்க போட்டுக்கிறோம். 2 8 1. LCM is 182 and HCF is 13. இதுதான் வந்து இதோட ஆன்சர். இப்போ இதுல வந்து நமக்கு என்ன இன்னொரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. Verify that LCM into HCF equal to product of the two numbers. LCM into HCF equal to in the two numbers 26 into 91. அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். LCM என்னது நமக்கு 182. 182 into HCF வந்து 13. equal to 26 into 91. So ரெண்டுமே ஆன்சர் சேமா வருதுன்னு பார்க்கலாம். இது சால்வ் பண்ணா we get answer 2366. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணா சேம் ஆன்சர் தான் வருது 2366. அப்போ இந்த ரெண்டு LCM and HCF மல்டிப்ளை பண்ணா இந்த ப்ராடக்ட்டோட ஆன்சர் ரெண்டுமே சேம் ஆன்சர் தான். சோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். 510 92. இங்க 0 ல முடியுது. அப்ப நம்ம either 2 tables or 10 tables or 5 tables சால்வ் பண்ணலாம். So always நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஸ்மால் நம்பர் எடுத்துக்கணும். அப்ப 2ல நான் சால்வ் பண்றேன். 2 2s are 4, 2 5s are 10, 2 5s are 10. இங்க 5ல முடியுது. அப்ப நம்ம 5ல தான் சால்வ் பண்ண முடியும். 5 5s are 25, 5 1s are 5. 3 tables, 3 1s are 3, 3 7s are 21. 17 வந்து ஒரு prime number. 17 1 time 17. இப்போ இங்க வந்து 2ல முடியுது இல்லையா? அப்ப நம்ம 2 tables எடுத்துக்கலாம். 2 4s are 8, 2 6 are 12, 2 2s are 4, 2 3s are 6. 23 வந்து prime number. 1 time 23. இப்போ 510 ஓட prime factor வந்து இங்க எத்தனை 2 இருக்கு? 1 இருக்கு. அப்போ 2 into 3 into 5 into 17. 92 ஓட prime factor வந்து 2 வந்து 2 times இருக்கு. அப்போ 2 square into 23.
இப்போ நம்ம HCF and LCM கண்டுபிடிக்கணும். HCF என்ன கான்செப்ட்? ரெண்டு நம்பர்ல வந்து காமன் நம்பர் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். இப்போ இது ரெண்டுத்துலயும் வந்து காமன் வந்து 2 தான் இருக்கு. 2 எடுத்துக்கிறோம். அண்ட் அதுல வந்து லோயஸ்ட் பவர் எங்க இருக்கோ அது நம்ம எடுத்துக்கணும். ஸோ லோயஸ்ட் பவர் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ 1 தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ 1 போட தேவையில்லை, ஜஸ்ட் 2னே போட்டுக்கலாம். இப்போ எல்சிஎம் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா நம்பரும் போடணும். இங்க 2 இருக்கு, 2 போட்டுட்டோம். 3 இருக்கு, 3 போடணும். 5 இருக்கு, 17 இருக்கு, அதுக்கப்புறம் 23 இருக்கு. இங்க வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவர் பார்க்கணும். ஸோ பவர் வந்து இதுல ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதை நம்ம போடணும். இங்க வந்து 2 இருக்கு இல்லையா? அப்போ இங்க 2 ஸ்கொயர் போட்டுக்கணும். ஹையஸ்ட் பவர் போடணும். இப்போ 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60. இப்போ 60 into 17, அதுக்கப்புறம் 23 நம்ம பண்ணணும். இது சால்வ் பண்ணா 23 460 வரும் ஆன்சர். LCM is 23,460, HCF வந்து 2. என்ன பண்ணோம்? வெரிஃபை பண்ணோம் இல்லையா? அதாவது LCM into HCF equal to 510 into 92. ரெண்டு பக்கம் ஈக்குவல் ஆன்சர் தான் செக் பண்ணோம். இப்போ நமக்கு LCM என்ன வந்தது? 23,460 into HCF வந்து 2, which is equal to 510 into 92. இப்போ இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். 2 zeros are 0, 2 6 are 12, balance 1, 2 4s are 8, plus 1 9, 2 3s are 6, 2 2s are 4, 46 9 20. இது நம்ம சால்வ் பண்ணா சேம் 46 9 20 தான் வரும். So both the sides are correct. நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். இப்போ next third sum 336 54. இதுக்கு நம்ம prime factor பண்ணனும். 2 tables பண்ணலாம். 2 1s are 2, 2 6 are 12, 2 8s are 16, 2 8s are 16, 2 4s are 8, 2 4s are 8, 2 2s are 4, 2 2s are 4, 2 1s are 2, 3 7s are 21, 7 1s are 7. So இங்கே வந்து 54. அப்போ நம்ம 2 tables பண்ணலாம். 2 2s are 4, 2 7s are 14, 3 9s are 27, 3 3s are 9, 3 1s are 3. இப்போ 336 ஓட prime factor இங்க எத்தனை 2 இருக்கு? 1 2 3 4. அப்போ 2 to the power of 4 நம்ம போட்டுக்கலாம். 3 வந்து 1 இருக்கு. அப்போ 3 7 1 இருக்கு. அப்போ 7. இப்போ 54 வந்து we can write 2 வந்து 1 time இருக்கு. அப்போ 2 into 3 வந்து 3 இருக்கு. அப்போ 3 cube. இப்போ we have to find the HCF. HCF நம்ம என்ன பண்ணணும்? காமன் நம்பர்ஸ் பார்க்கணும். எடுத்துக்க பொதுவா வந்து நமக்கு 2 இருக்கு and 3 இருக்கு. இதுல வந்து லோயஸ்ட் பவர் பார்க்கணும். இங்க வந்து பார்த்தா பவர் வந்து 1 இருக்கு இங்க. அப்போ 2 பவர் 1 எடுத்துக்கலாம். and 3 பவர் பார்த்தா இங்க 3 இருக்கு, இங்க வந்து 1 இருக்கு. அப்போ 1 நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டு சால்வ் பண்ணா நமக்கு 2 3s are 6. So HCF equal to 6. இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கிறோம். LCM என்ன பண்ணோம்? எல்லா நம்பர்ஸும் எழுதணும். 2 இருக்கு, 3 இருக்கு and 7 இருக்கு. And one more thing, நம்ம பவர் பார்க்கணும். ஹையஸ்ட் பவர் போடணும். இப்போ 2 ஓட ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கு? இங்க 4 இருக்கு. அது நம்ம இங்க போட்டுக்கிறோம். ஏன்னா இங்க வந்து 1 தான் இருக்கு இல்லையா? அப்போ 4 நம்ம எடுத்துக்கணும். இங்க வந்து பவர் 1 இருக்கு, இங்க ஹையஸ்ட் பவர் 3. அப்போ இங்க 3 போட்டுக்கிறோம். and 7 வந்து 1 தான் இருக்கு. அது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ண போது 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. 16 into 3 3s are 9, 9 3s are 27. 27 into 7. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 3024 is the LCM. இப்போ நம்ம வெரிஃபை பண்ணோம் இல்லையா? HCF into LCM equal to 336 into 54. இப்போ HCF என்னது நமக்கு 6. 6 into LCM வந்து 3024 equal to 336 into 54. செக் பண்ணி பார்க்கலாம். 6 4s are 24, 2 balance, 6 2s are 12, plus 2 14 balance, 1 அப்படியே போட்டுக்கலாம். 6 3s are 18. இது சால்வ் பண்ண நமக்கு சேம் 18,144 வரும். So both the sides are correct. Next, third sum. Find the LCM and HCF of the following integers by applying the prime factorization method. சேம் செகண்ட் சம் மாதிரி தான், பட் இங்க வந்து 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு 2 கொடுத்துருந்தாங்க, இங்க வந்து 3 நம்பர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் நமக்கு என்ன இருக்கு? 12 இருக்கு, 15 இருக்கு, 21 இருக்கு. இது மூணுத்துக்கும் ஃபர்ஸ்ட் பிரைம் ஃபேக்டர் பண்ணணும்.
இது 12 நால நம்ம 2 tables பண்ணலாம். 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. 15 நம்ம என்ன பண்ணலாம்? 3 5s are 15, 5 1s are 5. 21 வந்து 3 ல பண்ணலாம். 3 7s are 21, 7 1s are 7. இப்போ இதோட prime factor பார்த்தீங்கன்னா 12 equal to நமக்கு என்ன வருது? 2 square into 3. அதே 15 வந்து 3 into 5. இப்போ 21 நமக்கு 3 into 7. இப்போ first நமக்கு LCM and HCF கண்டுபிடிக்கணும் இல்லையா? LCM and HCF. So HCF நம்ம என்ன பண்ணோம்? இதுல காமன் நம்பர் என்ன இருக்கோ அது நம்ம எடுத்துக்கணும். இங்க 2 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு. காமனா 3 இருக்கு. அப்ப 3 நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். and பவர் வந்து எது லோயரா இருக்கோ அத எடுத்துக்கணும். So இது மூணுத்துலயே பாத்தீங்கன்னா பவர் வந்து 3 ஓட பவர் 1 தான் இருக்கு. அப்ப நம்ம 1 போட்டுக்கலாம் அவ்வளவுதான். So 1 நம்ம எழுத தேவையில்ல, just we can put 3. இப்போ இதுல வந்து LCM என்ன பண்ணுவோம்? எல்லா நம்பரும் எடுக்கணும். இங்க 2 இருக்கு, 2 போட்டுக்கணும். அதுக்கு அப்புறம் 3 இருக்கு. அதுக்கு அப்புறம் இங்க 5 இருக்கு. இங்க வந்து 7 இருக்கு. So எல்லா நம்பரும் போட்டுக்கணும். and இதுல வந்து highest power பார்க்கணும். இங்க வந்து 2 பவர் வந்து இங்க 2 இருக்கு இல்லையா? அப்ப 2 ஸ்கொயர் போட்டுக்கணும். மத்ததுக்கெல்லாம் பவர் 1 தான் இருக்கு. இப்போ சால்வ் பண்ணும்போது 2 2s are 4, 4 3s are 12, 12 5s are 60, 60 into 7. 7 zeros are 0, 7 6s are 42, 420. LCM is 420, HCF is 3. இது நம்ம வெரிஃபை பண்ண தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி செகண்ட் சம் பண்ணிட்டோம், இதுல தேவையில்லை. ஜஸ்ட் LCM HCF தான் கேட்டிருக்காங்க, we did it. இப்போ அடுத்தது வந்து 17, 23 and 29 செகண்ட் சம். இது மூணுமே பிரைம் நம்பர் தான். 17 வந்து நமக்கு 1 time 17 வரும். 17 1 time 17. இதுவும் பாத்தீங்கன்னா 23 1 time 23. இதுவும் வந்து பிரைம் நம்பர் தான். 29 1 time 29. அப்போ நமக்கு 17 equal to 17, 23 equal to 23, 29 equal to 29. எல்லாமே பிரைம் நம்பர் தான். இப்போ நமக்கு HCF கண்டுபிடிக்கணும் and LCM இல்லையா? HCF and LCM we have to find. HCF நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்துலயும் காமன் நம்பர் இதுக்கு பார்க்கணும். காமன் நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ நம்பர் காமனா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? 1 எடுத்துக்கலாம். ஸோ எதுவுமே இல்லைன்னா நம்ம 1 எடுத்துக்கணும் HCF. and LCM வந்து நமக்கு 3 நம்பர் இருக்கு பாருங்க. 17, 23 and 29 மூணு நம்பர் நம்ம எடுத்துக்கணும். and பவர் நம்ம போட்டுக்கணும். எல்லாத்துக்கும் 1 பவர் தான் இருக்கு. இப்போ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். So when you multiply this we get 11,339. So LCM is 11,339. HCF is 1. Next நமக்கு third sum 8 9 25. 8 9 25 எல்லாம் ஸ்கொயர் நம்பரா இருக்கு. 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2, 3 3s are 9, 3 1s are 3, 5 5s are 25, 5 1s are 5. இப்போ 8 ஓட prime factor 2 cube, 9 ஓட prime factor 3 square, 25 ஓட prime factor 5 square. இப்போ நம்ம HCF எடுக்கணும் and LCM. HCF என்ன பண்ணுவோம்? காமன் நம்பர் பார்த்தா எதுவுமே இல்லை. இங்க 2 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு. காமன் நம்பர் இல்லை. அப்போ we have to take 1 as the HCF. LCM க்கு வந்து we have to take all the numbers 2 into 3 into 5. இப்போ நம்ம LCMல வந்து highest power எடுக்கணும். இங்க வந்து highest power எல்லாத்துக்கும் 2 பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, 3 2 இருக்கு and 5 ஸ்கொயர் இருக்கு. இப்போ சால்வ் பண்ணா 8 9 25. இதை நம்ம சால்வ் பண்றோம். 8 9s are 72. 72 into 25. இதை நம்ம ஃபர்தரா சால்வ் பண்றோம். 1800. So HCF வந்து 1, LCM வந்து 1800. Fourth sum, given that HCF 306 657 equal to 9, find the LCM 306 657. இப்போ ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க 306 657. இதோட HCF வந்து கொடுத்துட்டாங்க, அவங்களே கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 9. இப்போ நம்ம LCM கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம 2 மெத்தட்ல பண்ணலாம். ஒன்னு பிரைம் ஃபேக்டர் எடுத்து சால்வ் பண்ணலாம். பட் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த மெத்தட் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. இப்போ நமக்கு இது இன்னொரு மெத்தட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது நீங்க கத்துக்கணும் இல்லையா? இப்போ நம்ம என்ன படிச்சோம்? Product of LCM into HCF equal to product of the two numbers. படிச்சோமா?
இப்போ LCM நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றும் கொடுக்கல. we have to find value. கண்டுபிடிக்கணும். HCF வந்து 9 கொடுத்துருக்காங்க, which is equal to this number. இப்போ இந்த நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். 306 into 657. LCM வந்து நம்ம xன்னு எடுத்துக்கலாம். ஸோ கன்சியூமிங் LCM as x. இங்கே நம்ம xன்னு போட்டுக்கலாம். அப்போ x equal to 306,657 by 9. இப்போ இது சால்வ் பண்ண நமக்கு x வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், அதாவது LCM கண்டுபிடிச்சிடலாமா? 9 சால்வ் பண்ணா we get 73, which is 306 into 73. இதை நம்ம further சால்வ் பண்ணி பார்க்கலாம். 22,338. அப்போ LCM equal to 22,338. கண்டுபிடிச்சிட்டோமா? இது ஒரு மெத்தட் நீங்க கத்துக்கோங்க. ஓகே, இது prime factor பண்ணியே பண்ணலாம், but you can use this equation. Product of LCM and HCF equal to product of the two numbers. Next, fifth sum. Check whether 6n can end with digit 0 for any natural number n. 6n இருக்கு. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா 6n இருக்கு இல்லையா? சோ இதோட prime factor வந்து 0 ல முடியுமா அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம 6n நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா, if you do the prime factor for 6, 2 3s are 6, 3 1s are 3. அப்ப நம்ம 6 எப்படி எழுதலாம்? 2 into 3. இங்க n கொடுத்திருக்காங்க இல்லையா, நம்ம n இங்க போட்டுக்கலாம். பட் prime factor நம்ம 0 வரணும் இல்லையா? சோ இங்க வந்து 0 வரல, 2 into 3 தான் வருது. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து நோ. இதுக்கு வந்து நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படினா, for a number to end with 0 it must be divisible by 10. ஒரு நம்பர் வந்து 0 ல முடியுதுன்னா கண்டிப்பா அது 10 ல டிவைட் ஆகும் இல்லையா? That means its prime factorization should have 2 into 5. So 10 ல முடிஞ்சதுன்னா அது 2 into 5. 10 ஓட prime factor வந்து 2 into 5. But 6 has prime factor 2 and 3. It does not contain prime factor 5. So 6 ஓட prime factor வந்து 2 and 3. இதுல வந்து 2 இருக்கு ஆனா 5 இல்ல. Thus 6 is not divided by 5. Next one, the sixth sum. Explain why 7 into 11 into 13 plus 13 and 7 into 6 into 5 into 4 into 2, sorry 3 into 2 into 1 plus 5 are composite numbers. இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து எதனால composite numbers அப்படினு சொல்றோம், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம first expression எடுத்துக்கிறோம். So we write the first expression. என்ன இருக்கீங்க? 7 into 11 into 13 plus 13. இப்போ இதுல காமன் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா 13 இருக்குங்க. அப்போ நம்ம 13 என்ன பண்றோம்? வெளிய எடுத்துக்கலாம். சோ உள்ள பிராக்கெட்ல 7 into 11 into 13 எடுத்து நம்ம 1 போட்டுக்கலாம். இங்கே வந்து 1 போட்டுக்கலாம். இப்போ இது நம்ம சால்வ் பண்ண போது 13 7 11s are 77 into 1 77 plus 1 வரும். அப்போ இது further சால்வ் பண்ண போது 13 into 77 plus 1 78. இப்போ இந்த 78 நம்ம prime factor பண்ணி பார்க்கலாம். 78 prime factor பண்ண நமக்கு 2 3s are 6, 2 9s are 18, 3 1s are 3, 3 3s are 9, 13 1s are 13. So we can write like 13 into 2 into 3 into 13. 13 வந்து 2 times இருக்கு இல்லையா? அப்போ 13 square into 2 into 3. You can write the proper order 2 into 3 into 13 square. இந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்றோம்? இந்த கான்செப்ட்ல prime factor மெத்தட்ல நம்ம பிரசன்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் எக்ஸ்பிரஷன் 7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1 plus 5. இப்போ இதுக்கு காமன் நம்பர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ காமன் நம்பர் நமக்கு 5 இருக்கு. ஸோ 5 வந்து இங்கே 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ நம்ம 5 வெளியே எடுத்துக்கலாம். We take 5 out. இப்போ 7 into 6 into இந்த 5 இடத்துல 1 போட்டுக்கலாம். into 4 into 3 into 2 into 1 plus 1. இந்த 5 இடத்துல 1 போட்டுக்கிறோம். இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 5 bracket 7 6 are 42, 42 into 1 42. 42 into 4 3s are 12, 12 2s are 24 into 1 24 plus 1.
இப்போ 42 into 24 பண்ணலாம். 1008 plus 1. 5 into 1009. So இந்த 1 நம்ம ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோம். 5 into 1009. And இதை நம்ம என்ன பண்றோம்னா prime factor பண்ணி 5 into 1009 கொண்டு வந்துட்டோம். So 5 is a prime number. 1009 also a prime number. இப்போ ஒரு prime numberக்கு நமக்கு என்ன கண்டிஷன்? It should have two factors. ஒன்னு 1 number இல்லனா அதே நம்பர் இருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா if you for this number நமக்கு ரெண்டு ஆப்ஷன் 5 into 1009 பண்ணா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். சேம் வே நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இந்த நம்பருக்கு வந்து if you multiply these number we get this number. அப்போ இது வந்து காம்போசிட் நம்பர் இல்லையா? ஏன்னா இதோட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 2 3 13 மூணு நம்பர் இருக்கு 2 3 and 13 மூணு நம்பர் இருக்கு. அப்போ prime factorக்கு வந்து அதே நம்பர் இல்லனா 1 இருக்கணும். ஆனா இங்க வந்து ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 2 இருக்கு 3 இருக்கு 13 இருக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். செகண்ட்ல பாத்தீங்கன்னா you have two factors 5 and 1009. அப்போ it's a composite number இல்லையா? It's not a prime number. கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இத ரீசன்ல வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். Since both numbers have more than two factors, hence it's proved that these numbers are composite numbers. So more than two factors இருக்கு. அப்போ இது வந்து composite. இங்கேயும் more than 2 இருக்கு. இங்க நமக்கு more than 2 இருக்கு. அப்போ these numbers are composite numbers. இப்போ நம்ம last sum 7th sum. There is a circular path around a sports field. Sonia takes 18 minutes to drive one round of the field, while Ravi takes 12 minutes for the same. Suppose they both start at same point and at the same time and go in the same direction. After how many minutes will they meet again at the starting point? இப்போ ரெண்டு பேர் வந்து வாக்கிங் போறாங்க ஒரு ரவுண்ட் சர்க்குலர் பாத். ஓகே, சோனியா என்ன பண்றாங்க ஒரு ரவுண்ட் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 18 மினிட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அண்ட் ரவி என்ன பண்றாங்கன்னா அதே ஒரு ரவுண்ட் முடிக்கிறதுக்கு he takes 12 minutes. இப்போ ரெண்டு பேர் வந்து சேம் டைம் அண்ட் சேம் டைரக்ஷன்ல தான் போறாங்க. ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. ஒரே டைம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா அவங்களோட ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா மாறுது. இவங்க கொஞ்சம் ஸ்லோவா போறாங்க, இவங்க கொஞ்சம் ஸ்பீடா போறாங்க. சோ இதே வேகத்துல போகும்போது எந்த டைம்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா மீட் பண்ணுவாங்க? இப்போ அவங்க 8 o'clock ஸ்டார்ட் பண்றாங்க. ஈச் வந்து ஒவ்வொரு ரவுண்ட் முடிச்சிட்டே இருக்காங்க. சோ ஒரே இடத்துல போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்பீட் மாறுது, ரெண்டு பேருக்கும் ஸ்பீடு மாறுது இல்லையா? அப்ப எந்த டைம்ல அகைன் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க அதே பிளேஸ்ல அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு சிம்பிள் கான்செப்ட் தான் இதுல. 18 and 12 ஓட LCM நம்ம எடுத்தா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 18 டேபிள்ஸ்ல வர நம்பர் and 12 டேபிள்ஸ்ல வர நம்பர் காமன் நம்பர் எது இருக்கோ அதுதான் வந்து இந்த டியூரேஷன்ல அவங்க மீட் பண்ண போறது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், we take LCM for 18 அதுக்கப்புறம் 12. இப்போ எடுத்து பார்க்கலாம். 2 9s are 18, 3 3s are 9, 3 1s are 3, 2 6 are 12, 2 3s are 6, 3 1s are 3. இப்போ நம்ம 18 ஓட ஃபேக்டர் பாத்தீங்கன்னா 2 இருக்கு and 3 வந்து ஸ்கொயர் இருக்கு. இங்க ரெண்டு 3 இருக்கு, நான் இங்க போட்டிருக்கேன். இப்போ 12 பாத்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்கொயர் இருக்கு and 3 இருக்கு. இப்போ HCF நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை. we are going to find the LCM. LCM என்ன பண்ணோம், எல்லா நம்பர்ஸும் எழுதிக்கணும். 2 இருக்கு and 3 இருக்கு. ரெண்டுத்துலயும் வந்து 2 and 3 தான் இருக்கு. and also இதுல வந்து highest பவர் பார்க்கணும். So இங்க வந்து 3 power 2 இருக்கு, இங்க போட்டுக்கிறோம். இங்க 2 power 2 இருக்கு, இங்க போட்டுக்கிறோம். So 2 2s are 4, 3 3s are 9. If you multiply 4 into 9, 36. LCM equal to 36. இப்போ அவங்க ஒரே டைம்ல ஸ்டார்ட் பண்றாங்க. 18 minutes 12 minutesல அவங்க ஒவ்வொரு ரவுண்ட் முடிக்கிறாங்க. அப்ப நெக்ஸ்ட் அவங்க எப்போ மீட் பண்றாங்கன்னா they can meet after 36 minutesக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மீட் பண்ணிப்பாங்க. This is the answer. இது நம்ம வேணா வேர்ட்ஸ்ல எழுதிக்கலாம். They will meet again at the same point after 36 minutes. Exercise number 1.2. First sum. Prove that root 5 is irrational. இப்போ root 5 வந்து irrational number நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது வந்து ப்ரூஃப் பண்ணணும். எதனால we are saying it's irrational அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து we take a contradiction method. அதாவது முரண்பாடான கருத்தை நம்ம எடுத்துக்கிறோம். root 5 நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேஷனல் நம்பர்னு எடுத்துக்கிறோம், அஸ்யூம் பண்ணிக்கிறோம். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே root 5ல இருக்கா நம்ம ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணி பார்க்கிறோம். அதுக்கப்புறம் we are stating that root 5 is an irrational number.
Let assume root 5 is a rational number. இப்போ rational numberனா அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? A and B are integers. இப்போ rational numbers நம்ம A and B ஃபார்ம்ல பிரசன்ட் பண்ணுவோம். அதாவது A by B ஃபார்ம்ல பிரசன்ட் பண்ணுவோம். And A and B are co-primes. ரெண்டுமே co-prime தான் இருக்கும். அதாவது co-prime என்னது? அந்த நம்பருக்கு நடுவுல வந்து common factor 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ நம்ம rational number எப்படி பிரசன்ட் பண்ணுவோம்னா அது வந்து simplest ஃபார்ம்ல பிரசன்ட் பண்ணுவோம். So பெரிய நம்பரா தான் சிம்பிள் பண்ணி பிரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்போ அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். அதுதான் நம்ம கோப்ரைம் அப்படி சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 into 1 3 into 1 பண்றேன். இங்க வந்து காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ இது வந்து கோப்ரைம். A by B வந்து கோப்ரைமா இருக்கும். ஏன்னா அதோட காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் இருக்கும். அது செகண்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் B value should not be equal to 0. B value வந்து 0 வராது. அது வந்து தேர்ட் கண்டிஷன். இந்த மூணு கண்டிஷன் இருந்ததுன்னா அது வந்து ரேஷனல் நம்பர். இப்போ இந்த மூணு கண்டிஷனும் வந்து √5 ஓட இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். சோ இப்போ √5 equal to A by B. சோ ஒரு irrational நம்பர் நம்ம என்ன பண்றோம்? ரேஷனல் நம்பருக்கு ஈக்குவலா பிரசன்ட் பண்றோம். அப்போ நம்ம ஸ்கொயர் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து we are squaring both the sides. சோ ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும்? √5 to √5 5. 5 equal to A square by B square. இப்போ இந்த b நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும்? 5b square equal to a square. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ according to fundamental arithmetic theorem, if a square divided by 5, then a will be divided by 5. இங்க பாத்தீங்கன்னா a வந்து 5 டிவைட் பண்ணுது. a ஸ்கொயர் வந்து 5 டிவைட் பண்ணனும்னா a வந்து 5 டிவைட் பண்ணும். அதுதான் வந்து தியரமோட கான்செப்ட். இப்போ இந்த கான்செப்ட் ஏத்தவா நம்ம என்ன பண்றோம்? a ஸ்கொயர் அதாவது a ஓட வேல்யூ வந்து போடுறோம். லெட் டேக் a equal to 5k. சோ a ஓட வேல்யூ வந்து 5k வை எடுத்துக்கிறோம். இப்போ இந்த a வேல்யூ வந்து 5k ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப நம்ம என்ன எழுதலாம்? 5b square equal to 5k whole square. ஏன்னா இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ இது சால்வ் பண்ணும்போது 5b square equal to 5 into 5 25. 25k square. இப்போ நம்ம இத கேன்சல் பண்றோம். 5 one time 5 5 is 25. அப்போ b square equal to 5k square. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். Again, according to arithmetic theorem, if 5 divides b square, then 5 divides b. இப்போ b ஸ்கொயரை வந்து 5 ஆல டிவைட் பண்ண முடியும்னா அப்ப b வந்து 5 ஆல டிவைட் பண்ண முடியும் இல்லையா? இதுதான் வந்து தியரமோட கான்செப்ட். இங்க வந்து a ஸ்கொயர் 5 டிவைட் பண்றோம் and அதே மாதிரி b ஸ்கொயர் 5 டிவைட் பண்றோம். அப்போ again வந்து a by 5 பண்றோம் and b by 5 பண்றோம். and இப்போ பாத்தீங்கன்னா a and b க்கு வந்து காமன் ஃபேக்டர் வந்து 5 இருக்கு. hence a and b has common factor 5. This contradicts the condition that a and b are co-primes. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? ரேஷனல் நம்பருக்கு வந்து a and b வந்து co-primes எடுத்துக்கிட்டோம். ஆனா அதுல வந்து காமன் ஃபேக்டர் 1 மட்டும் தான் இருக்கணும். ஆனா இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 5 கிடைச்சிருக்கு காமன் ஃபேக்டர். அப்போ இது co-prime இருக்க முடியாது இல்லையா? Our assumption is false, hence proved that √5 is an irrational. So rational நம்பர்ஸ்கான ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வந்து √5 ஓட இல்ல. அப்போ இது வந்து irrational நம்பர் தான் ப்ரூஃப் பண்றோம். இப்போ இந்த சம்ஸ் எல்லாம் நீங்க ஒரு 2-3 டைம்ஸ் போட்டாலே பழகிடும். எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டைம்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். பட் நீங்க ஒரு 2-3 டைம் போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சிடும். and இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம். எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ல கேட்பாங்க. செகண்ட் சம், prove that 3 + 2 √5 is irrational. இப்போ இதுக்கும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லையா? அதே மெத்தட் தான் பண்ண போறோம். ஆனா ஸ்டெப்ஸ் வந்து கம்மியா இருக்கும். இப்போ √5, √7, √3 irrational ப்ரூஃப் பண்ணுங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சம் பண்ண மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் நம்ம எழுதணும். ஆனா இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் நான் சொல்லி தரேன். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? irrational வந்து ரேஷனல் ப்ரூஃப் பண்றதுக்கு ரேஷனல்னு எடுத்துக்கிறோம். அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கிறோம். Let assume 3 + 2 √5 is an rational number. So rational numbers என்ன இருக்கும்? a and b integers இருக்கும். a and b are co-primes and b value not equal to 0. நம்ம a by b ஃபார்ம்ல எழுதுவோம். ரெண்டுமே co-primeஆ இருக்கும் and b value not equal to 0. இது மூணும் கண்டிப்பா நீங்க எழுதணும். இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்லிருந்தா இந்த மூணு ஸ்டெப்ஸும் கண்டிப்பா நீங்க எழுதணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல எழுதணும். அப்பதான் அது வந்து ரேஷனலா irrational நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். 3 + 2 √5 equal to a by b. எதுக்கு நம்ம இங்க a by b எழுதுறோம்? இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர், இது வந்து irrational நம்பர் இல்லையா?
ரெண்டுமே ஈக்குவல் பண்றதுக்காக நம்ம எழுதுறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம், இந்த 3 நம்ம இங்கே மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், 2√5 ஈக்குவல் டு a by b. 3 வந்து இங்க பிளஸ்ல இருக்கு, அப்போ -3 மாறிடும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த நம்பரை மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், √5 ஈக்குவல் டு a by b -3. இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அப்ப என்ன ஆகும், டிவிஷன்ல மாறும் 1/2. பாருங்க இது வந்து irrational, இது rational, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா, இல்ல. இதோட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம், further step நீங்க போடணும்னு அவசியம் இல்ல. Therefore 3 plus 2√5 is a rational number contradicts with the fact that 3 plus 2√5 is irrational. Hence our assumption is wrong and 3 plus 2√5 is irrational. அவ்வளவுதான். இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். நீங்க ஃபர்ஸ்ட் சம் மாதிரி எலாபரேட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த சம்முக்கு நீங்க அந்த மாதிரி தான் போடணும். பட் இந்த சம் வந்து நீங்க LHS and RHS வந்து ரேஷனலா இரேஷனலா ப்ரூஃப் பண்ணாலே போதும். irrational is not equal to rational number. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Third sum, prove that the following are irrationals. இதுவும் வந்து irrational ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 1/√2 கொடுத்திருக்காங்க. இப்போ ஆஸ் நம்ம என்ன பண்றோம், let assume 1/√2 is a rational number. A and B are integers, A and B are co-primes, B value not equal to 0. இது மூணுமே டிஃபால்ட்டா நீங்க எழுதிக்கணும் எடுத்த உடனே. இப்போ நம்ம என்ன பண்றோம், 1/√2 equal to A by B. இது வந்து irrational, இது rational. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் பண்றோம். இப்போ என்ன ஆகும், இது 1/√2 வந்து √2/1 எழுதிக்கலாம், இல்ல 1 தேவையில்லை, equal to b by a or √2 equal to b by a. ஸோ இந்த 1 வந்து போடலாம், இல்ல போடாம இருக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்ம இது irrational, இது rational, ஆனா ரெண்டுமே ஈக்குவலா இல்லை. இதோட இந்த ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. Therefore 1/√2 is a rational number contradicts to the fact that 1/√2 is irrational. நம்ம ஃபர்ஸ்ட் rational சொன்னோம், பார்த்தா அது irrational தான் இருக்கு. Hence the assumption is wrong and 1/√2 is irrational. அவ்வளவுதான். Second sum 7√5, இதுவும் அதே மெத்தட் தான். Let assume 7√5 is a rational number. A and B are integers, A and B are co-primes, B value not equal to 0. இப்போ 7√5 நம்பர் ரேஷனல் நம்பருக்கு ஈக்குவல் பண்றோம் A by B. இங்க வந்து A by B தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து P by Q எழுதிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஓகேங்களா, வேரியபிள்ஸ் வந்து நீங்க எதனா போட்டுக்கலாம். A by B, P by Q, X by Y, அந்த மாதிரி நீங்க வேற வேரியபிள்ஸும் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்றோம், இந்த 7 வந்து நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், √5 equal to A by 7B மாறிடும். 7 வந்து டிவிஷன்ல வந்துருச்சு. இது வந்து ஒரு irrational, இது rational, ரெண்டுமே ஈக்குவலா இல்ல, இல்லையா? Therefore 7√5 is a rational number contradicts to the fact that 7√5 is irrational. Hence the assumption is wrong and 7√5 is irrational. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான், நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் இந்த சம்ஸ் எல்லாமே. Third sum 6 plus √2. Let's assume 6 plus √2 is a rational number where A and B are integers, A and B are co-primes, B not equal to 0. இப்போ என்ன பண்றோம், 6 plus √2 equal to A by B. இப்போ என்ன பண்றோம், இந்த 6 வந்து நம்ம இங்க மூவ் பண்றோம். அப்ப என்ன ஆகும், இது பிளஸ்ல இருக்கு, அப்ப மைனஸ் தான் மாறிடும். A by B -6 equal to √2. இப்போ இதுக்கு நம்ம LCM எடுக்கலாம். இது வந்து என்ன ஆகும், by 1 அர்த்தம். அப்போ LCM எடுக்க போது B காமன் ஃபேக்டரா வரும். A - 6B equal to √2. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து irrational, this is rational, this is irrational, ரெண்டுமே ஈக்குவலா இல்ல. Therefore 6 plus √2 is rational contradicts the fact that 6 plus √2 is irrational. Hence the assumption is wrong and 6 plus √2 is irrational. அவ்வளவுதான். இதோட நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லா முடிச்சிட்டோம். And further உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. Meanwhile subscribe my channel. Thanks for watching. Thank you.